வணக்கம் மக்களை, சின்ன லட்டு பெரிய லட்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் பட்டாணி புலாவ். இதுக்கு தேவையான பொருள்: பட்டாணி 1 கப்பு, அரைமுடி தேங்காய், 6 பச்சை மிளகா, 2 பிரிஞ்சி இலை, 2 அன்னாச்சி பூவு, கருவேப்பிலை, ஜாதி பச்சரி, 1 கப்பு பட்டாணி, ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தலை, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, 2 அன்னாச்சி பூவு, பிரிஞ்சி இலை 1, ஜாதி பச்சரி சிறிது, பட்டை 3, வெங்காயத்தை கட் பண்ணியிருந்தா போட்டுக்குங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் போட்டுக்குங்க. நான் 1 கிளாஸுக்கு 2 பச்சை மிளகானாக்கா 3 கிளாஸுக்கு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் எச்சாவே போட்டுக்குங்க. இதுதான் காரம், அதனால் எச்சா கூட போட்டுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, புதினா தழையும் கொத்தமல்லி சேர்ந்து 1 கைப்பிடி, 1 கப் பட்டாணி வேக வச்சுருக்கேன். வேக வச்ச பட்டாணி நைட்டை ஊறணும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 3 ஏலக்காய், அரைமுடி தேங்காய் திருவி இதில் தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். அந்த 1ஆம் பால் 2ஆம் பால் சொல்லுவாங்களோ அதெல்லாம் சேர்ந்து நான் அந்த 1 சம்பு எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணிக்கு நான் 5½ டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் இதாக வரதுனால வீட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணாலும் போட்டுக்கோங்க. மேலே பச்சை கருவேப்பிலை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. A few moments later. இப்போ குக்கர் திறந்து பாருங்கள். சாதம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு இனிப்பாக சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி அரிசி போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நான் வீட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். தேங்காய் பால் 1ஆம் பால் 2ஆம் பால் எல்லாம் சேர்த்தே தான் போட்டிருக்கேன். அதனால் தேங்காய் பால் தனித்தனியாக பிரிக்க வேண்டாம். நான் அந்த 1 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு 2வது 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இதுக்கு நான் வெண்டைக்காய் கறி வச்சுருக்கேன். சைடிஷுக்கு வெண்டைக்காய் கறி வச்சுருக்கேன். ஒரு முறை இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.